உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். கல்விங்கிறது இன்னைக்கு வியாபாரமாக போச்சு. இந்த வியாபார உலகத்திலையும் பார்த்தீங்கன்னா, குறைந்த கட்டணத்தில் ஆங்கில வழி கல்வியை கற்க வேண்டும். ஏன்னா பல பிள்ளைகளை தான் குழந்தை மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் சேர்க்க முடியலையே, சிபிஎஸ்சி பள்ளியில் சேர்க்க முடியலைன்னு இயக்கத்தோட பல பெற்றோர்கள் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்காக ஒரு பள்ளி உருவாக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு அரசு பள்ளியில் ஆங்கில வழி கல்வி இருக்குது. ஆனால் அன்றே குறைந்த கட்டணத்தில் உருவாக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியின் இதயமான வஉசி ரோடு கழனிவாசல்ல ஆசாத் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இந்த பள்ளியானது இருக்குதுங்க. இந்த பள்ளியோட அமைப்பில் பார்த்தீங்கன்னா இயற்கையான சூழலோடு நீங்கள் உள்ள பார்த்தீங்கன்னா மரங்களோடு நல்ல காற்றோட்டமான ஒரு பள்ளியாக இந்த பள்ளி அமைஞ்சிருக்குது. இங்கு உலக கல்வியோடு சேர்ந்து மார்க்க கல்வியும் கற்றுக் கொடுக்கப்படுது. அந்த மார்க்க கல்வியும் இஸ்லாமிய மாணவர்களுக்கு மட்டும்தான் கற்பிக்கப்படுது. மற்ற மாணவர்களுக்கு ஒழுக்க நெறி கல்வி கற்பிக்கப்படுது. ஸோ இப்படியாக எந்த வகையிலையும் மற்றவர்கள் மனம் புண்படாதவாறு ஒரு சிறந்த ஒரு கல்வியை இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆசிரியர்கள் திறமையான அனுபவமிக்க ஆசிரியர்கள் கொண்டு இங்கு இந்த பள்ளி நடத்தப்படுது. தொடர்ந்து பப்ளிக் 10th 12th பப்ளிக்கில் தொடர்ந்து 100% தேர்ச்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியான இந்த பள்ளி பிள்ளைகளை சேர்ந்து படிக்க வைங்க. ஏன்னா இந்த பள்ளியானது பெண்களுக்கு மகளிருக்கு ரொம்ப பாதுகாப்பான ஒரு பள்ளி. பாதுகாப்புங்கிறது இன்னைக்கு எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியும். அப்படியான பாதுகாப்பான ஒரு பள்ளியாக ஆசாத் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் கிளாஸ் இருக்குது, ஸ்போர்ட்ஸு அதுக்கான அனைத்து விதமான வெளியில எல்லாம் ஸ்போர்ட்ஸுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அனைத்து கல்ச்சுரல் ப்ரோக்ராமுக்கும் மாணவர்கள் வெளியில் போட்டிகளுக்கு அனுப்புகிறாங்க. அதில் மாணவர்கள் வெற்றி பெற்றும் கொண்டிருக்கிறார்கள். இப்படியான அனைத்திலுமே ஒரு சிறந்த ஒரு மாணவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு கல்வி நிலையமாக இந்த ஆசாத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி இப்போ இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்படியான பள்ளி கிடைப்பதே ஒரு வரப்பிரசாதம். இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், ஏன்னா பல கல்வி கட்டணமே கட்ட முடியாத மாணவர்களுக்கு அந்த மாணவர் யாருக்கு கல்வி கட்டணம் கூட தெரியாமல் பல நல் உள்ளங்கள் அவர்களுக்கு நன்கொடை கொடுக்குறாங்க. அந்த மாணவர் யாருன்னு அவர்களுக்கும் தெரியாது, தங்களுக்கு யாரு நன்கொடை கொடுத்தாங்கன்னா அந்த பெற்றோருக்கும் தெரியாது. அப்படியாக நன்கொடை பெற்று இந்த பள்ளியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, சிறுபான்மையினர் மகளிருக்காக பெண்களுக்காக அரசு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சிறுபான்மை நலத்துறை மூலமாக ஒரு டெபாசிட் செய்ய வச்சு, ஏன்னா இப்போ கல்விக்காகவோ இல்லை சுயதொழில் செய்வதற்காகவோ இந்த பெண்களை மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் மூலமாக ஒரு டெபாசிட் செய்ய வைத்து, இந்த டெபாசிட் மூலமாக அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இப்போ 5000 டெபாசிட் பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு 10,000மோ இல்லை அதில் குறைவாகவோ இல்லை அதற்கு அதிகமாகவோ எவ்வளவு டெபாசிட் செய்யப்பட்டதோ அதில் எவ்வளவு வந்ததோ அதை பொறுத்து ஒரு தொகையை திருப்பி அந்த நபருக்கே கொடுக்குறாங்க, செக்காக கொடுக்குறாங்க. அப்படி உள்ள அந்த ஸ்கீம்லையும் இந்த நிர்வாகம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேரடியாக கஷ்டப்படக்கூடிய குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கு, இஸ்லாமிய பெற்றோர்களுக்கு பள்ளி நிர்வாகமே டெபாசிட் செய்து, அவர்களுக்காக பள்ளி நிர்வாகம் டெபாசிட் செய்வது கூட தெரியாத அளவிற்கு அவர்கள் டெபாசிட் செய்து அதிலிருந்து ஒரு ஸ்காலர்ஷிப் பெறப்பட்டு அந்த குழந்தைகளின் கல்விக்காக பயன்படுத்தப்படுது. எந்த ஜாதி மதம்லாம் கடந்து அந்த மாணவன் சரியாக அந்த மாணவனுக்கான கல்வி, நிறைவான கல்வி, ஒழுக்கமான கல்வி கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோடு இந்த ஆசாத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி 1997ஆம் ஆண்டிலிருந்து நடந்து கொண்டு வருது. இந்த பள்ளியில் உங்கள் குழந்தைகளையும் சேர்த்து அந்த ஒழுக்கத்துடன் நல்லதொரு கல்வியை பெறுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி உறவுகளே.